மார்ச் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை 2 அரசர் புத்தகம் 5வது அதிகாரம் 1-15 வசனங்கள். நாமான் குணம் பெறுவர். சீரிய நாட்டு தளபதி அவருடைய வீட்டுக்கார பெண் வழியாக தலைவரிடத்திலே சென்ற இஸ்ராயல் தலைவரிடத்திலே சென்றார். குணமாக்குவார் என்று சொன்னபோது அரசனுடைய கடிதத்தோடு அவன் யூத அரசனை போய் பார்க்கிறான். அவன் ஆடையை கிழித்துக் கொள்கிறான். 7வது வசனம் 2 அரசர் 5:7. இஸ்ராயல் அரசன் மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சீரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு கூறிட வாய்ப்பு தேட பார்க்கிறார்களா என்று கூறினார். அந்த சிறு குழந்தைக்கு, வேலைக்காரி பிள்ளைக்கு இருந்ததுக்கு அறிவு கூட இவனுக்கு இல்லை. அதனால அவர் என்ன சொல்றாரு? கடவுளுடைய அடியவர் இஸ்ராயல் அரசன் இவ்வாறு தன் ஆடையை கிழித்துக் கொண்டதை செய்தியை கேட்டு, நீர் ஏன் ஆடையை கிழித்துக் கொண்டீர்? அவன் என்னிடம் அனுப்பி இஸ்ராயலில் இறைவாக்கன் உண்டு என அவன் அறியட்டும். அரசனுக்கு தெரியல, ஆனா சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சு. அன்றைக்கு 3 ஞானிகள் தேடி வந்தார். அரசனுக்கு ஏரோதுக்கு தெரியல, ஞானிகள் இருக்காரு. புக்கை தேடி கண்டுபிடிச்சாங்க. 2வது ஆனா போய் பார்த்தது ஞானிகள் மட்டும்தான். எனக்கு அருமையானவர்களே, அதே போல நாமானும் அவனோட கீழ்ப்படியாக ஒரு ஆணவத்தோட தான் அவன் இருந்தான். ஆனா அவன் கடைசி வார்த்தைகளை பாருங்கள். புறப்பட்டு 7 முறை இதுல இறங்கும் போது அவனுடைய உடல் சிறு பிள்ளை உடல் போல் மாறி, சிறு பிள்ளைன்னா குழந்தை மாதிரி மாறிச்சு. இல்ல, அவனுடைய இதயம் குழந்தை போல விடுமையும் தாய்மையுள்ள வருது. அப்ப அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள். இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்பது உறுதியாக, I come to know there is no other God except the God of Israel. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதனாலதான் ஆண்டவர் இயேசு உட்கார்ச்சி 4வது அதிகாரத்துல 21-28 வசனங்கள் சொல்லும் போது சொல்வார், எலியா தீர்க்கதரிசி எத்தனையோ மக்கள் பசிப்பட்டிலிருந்து சாரிபாத்தன் பெண்ணெடுத்தல் மட்டும் அனுப்பப்பட்டார். எலிசேயின் காலத்தில் எத்தனையோ தொழுநோயாளிகள் இருந்த போது கூட நாமான் மட்டும் குணம் பெற்றான். காரணம் என்ன? அவர் எளியவர்கள், தாழ்மையானவர்கள் கண்டுகொண்டார். அரசர்களும் தலைவர்களும் ஆணவத்தில் இருந்ததினால் அதனுடைய அடையாளம் தெரியவில்லை, ஆசீர்வாதம் தெரியவில்லை. நாம் உண்மையான உள்ளத்தோடு இறைவனை தேடும்போது கடவுளுடைய ஆசிரியை பெற்று நம் ஆண்டவரை தவிர 10 கட்டில் முதல் கட்டில் இஸ்ரவேலில் ஆண்டவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை வாழ்க்கைக்கு வேறு எந்த நிலையிலும் நாம் தேடாமல் ஆண்டவரை தேடி அவரை ஆசிரியை பெறுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்று மாறாதவரை தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.